ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபிங் சேனல். நான் உங்க ரோஹித். நான் ஒரு சீரிஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும், ரெகுலராக ஃபாலோ பண்றவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் நானே ஒரு 4 கம்பெனிஸ் எடுத்து மண்டே சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு கம்பெனி தனித்தனியாக அனாலிசிஸ் பண்ணி பேசிட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட் வீக் நான் கேட்டிருந்தேன், உங்களுக்கு என்ன கம்பெனி பேசணும்னு சொல்லுங்க, நான் அதை பத்தி பேசுறேன் அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட் வீக் ஒரு 3 கம்பெனி சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணதுலேருந்து பேசியிருந்தேன். ஸோ இந்த வீக் நான் ஃபுல்லாக அந்த 4 கம்பெனிஸ்ல 3 கம்பெனி போன வாட்டி சப்ஸ்கிரைபர் கேட்டது எடுத்திருந்தேன். ஒரு கம்பெனி மட்டும் நானாக எடுத்தேன். ஸோ இந்த வாட்டி 4 கம்பெனிஸுமே சப்ஸ்கிரைபர் கேட்டது மட்டும் எடுத்திருந்தேன். நேற்று சொல்லியிருந்தேன் என்னென்ன கம்பெனி பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி. பிரபாகரன் ராமராஜ் அப்படின்ற ஐடியில இருந்து ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு, ராஜேஷ் எக்ஸ்போர்ட் பற்றி பேசுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 2 பிரதர்ஸால ஸ்டார்ட் பண்ணப்படுது. இவங்க என்ன பேசிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் ரிஃபைன் பண்றாங்க. அதாவது வெளியில இருந்து கோல்டு இம்போர்ட் பண்ணி இங்க பார்ஸா அண்ட் செயின்ஸ் அண்ட் என்னென்ன தேவையோ மெட்டீரியல்ஸா கிரியேட் பண்ணி அதை வந்து வெளியில சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாலையும் சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய பேசிக் பிசினஸ் மாடல். இவங்களுடைய ரேஷியோஸ்லாம் பார்த்தா உடனே வாங்கணும் போல இருக்கும். ஒரு சில ரேஷியோஸ்லாம் பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கேப் 10,966 crores இருக்கு. அதாவது 11,000 crore கிட்ட, ஒரு 30 crores அப்படி இப்படி இருக்கு. ஸோ 11,000 crore கிட்ட இருக்கு. ஸோ இட்ஸ் மிட் கேப் கம்பெனியா இருக்கு. அண்ட் ஸ்டாக் பி வந்து 9. ஸ்டாக் பி அப்படின்றது பிரைஸ் டு earnings. ₹1 earn பண்றதுக்கு நம்ம எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றது தான் பிரைஸ் டு earnings. எத்தனை டைம்ஸ் அதிகமாக கொடுத்து வாங்குறோம் வேல்யூல இருந்து. ஸோ சிம்பிளா புரியுற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ 9.57ல இருக்கு. ROC ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 10.9 அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து 6.12ல இருக்கு. அண்ட் எபிட்டா வந்து 7.62ல இருக்கு. சேல்ஸ் க்ரோத் 18%ல இருக்கு. டெட் டு ஈக்விட்டி வந்து 0.04. அரௌண்ட் ஒரு 700 to 800 crores என்னவோ டெட் இருக்கு, நெட் டெட். அண்ட் கரண்ட் ப்ரைஸ் வந்து 371, பட் புக் வேல்யூ வந்து 516. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி விட கம்மியாக தான் இருக்கு. அதாவது புக் வேல்யூ அப்படின்றது கடைசியா இந்த கம்பெனி திவால் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் புக் வேல்யூ. ஸோ அதை விட இது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு. அண்ட் ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 10.5. அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்றது ₹100 கொடுத்தா அவங்க எவ்வளவு நம்மளுக்கு ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%. அண்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து 656ல இருக்கு. மார்க்கெட் வேல்யூவேஷன் இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ. அண்ட் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 29 crores இருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் வந்து 38 rupees இருக்கு. அண்ட் டிவிடெண்ட் ஈல்ட் வந்து 0.26%. அண்ட் ஃபேஸ் வேல்யூ வந்து 1. அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 54% ஓன் பண்றாங்க. அண்ட் பிரைஸ் டு புக் வேல்யூ 0.73ல இருக்கு. அதாவது மைனஸ்ல இருக்கும். ஸோ புக் வேல்யூ விட இது கரண்ட் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கு. ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு சில ரேஷியோஸ். நான் எப்பவுமே சொல்றது ரேஷியோஸ் வந்து பிஇ வந்து 20க்குள்ள இருக்கணும். ROC பெட்டரா இருக்கணும். ROAவும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 54% கிட்ட இருக்கு. புக் வேல்யூவோட கொஞ்சம் காசு கம்மியாக தான் இருக்கு. ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூவோட கம்மியாக தான் இருக்கு. ஏர்னிங் பர் ஷேரும் மைனஸ்ல நல்லா இருக்கு. ஸோ கோல்டு கம்பெனி, கோல்டுக்கு வந்து வேல்யூவேஷன் அதிகம், கோல்டு வந்து கொஞ்சம் ஸ்டேபிளான பிஸ்னஸ் அப்படின்ட்டு எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த கம்பெனியை பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் இவங்களுடைய இன்டெப்த் பிஸ்னஸ் மாடல் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் இவங்க கோல்டு ரிஃபைனர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க தான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கம்பெனி. அந்த கோல்டு சுரங்கம் இருக்குல்ல, ஸோ நீங்க கேஜிஎஃப் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ கோல்டை ரிஃபைன் பண்ணுவாங்க, வெளியில எடுத்துட்டு வருவாங்கல்ல சுரங்கத்துல இருந்து. ஸோ அந்த கம்பெனில இருந்து, ஸோ அந்த குவாரிஸ்ல இருந்து கடைசியில நம்ம சைனா நம்ம கிட்ட வந்து நிற்குதுல, சைனாவோ ரிங்காவோ, ஸோ அது வெறி எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு. அதாவது அந்த கோல்டு மைனிங், கோல்டு மைனிங்க்கு தேவையான குவாரிஸும் அவங்க வச்சிருக்காங்க, கோல்டு குவாரிஸும் வச்சிருக்காங்க. அதை ரெஃபைன் பண்ற ஆட்களும் இவங்க கிட்ட வேலை செய்யறாங்க. அண்ட் அதை டிசைன் பண்ற கம்பெனியும் உங்க கிட்ட இருக்கு. கடைசியா ரீட்டைல்ல சேல் பண்ற அளவுக்கு வரையும் அவங்க கிட்ட எல்லாமே A to Z கோல்டு வந்து மண்ல இருந்து எடுத்து கடைசியில நம்ம கிட்ட வர வரி எல்லாமே உங்க கிட்ட பண்ற அளவுக்கு இது இருக்கு. ஸோ இது இவங்களுடைய இன்டெப்த் பிஸ்னஸ் மாடல். அண்ட் வேர்ல்ட்ல வர 100% கோல்ட்ல 35% ஆஃப் கோல்டை ரெஃபைன் யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் எக்ஸ்போர்ட். ஸோ இவங்க தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கம்பெனி. இவங்க வந்து R&D ஃபெசிலிட்டி பெங்களூர்ல ஒன்று வச்சிருக்காங்க. அண்ட் மெயின் ரெஃபைனரி அதிகமாக எங்க கோல்டை வந்து இது பண்றாங்க, எடுக்கிறாங்க, ரெஃபைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்ரேனா அப்படின்ற ஒரு இடத்துல சுவிட்சர்லாண்டை பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 29,000 ஆக்டிவ் ஜுவல்லரி டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் ஹோல்சேலாவும் சேல் பண்றாங்க, ரீட்டைலாவும் சேல் பண்றாங்க. அண்ட் இவங்களுடைய ப்ராடக்ட் ப்ரொஃபைல் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் தான். கோல்ட்னா என்ன பண்ணுவாங்க, இந்த ஹேண்ட்மேடு கோல்ட் ஜுவல்லர்ஸ் பண்ணுவாங்க, இல்லை ஹேண்ட்மேட் ஸ்டட்டட் கோல்ட் ஜுவல்லர்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் மெஷின் செயின்ஸ் பண்ணுவாங்க, பேங்கிள்ஸ் பண்ணுவாங்க, மெஷின் பேங்கிள்ஸ் அண்ட் ஹேண்ட்மேட் பேங்கிள்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதாவது ஹேண்ட்மேட்னா அது கொஞ்சம் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பேங்கிள்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் பைப் ஜுவல்லரி, ஹாலோ ஜுவல்லரி அண்ட் ஆன்டிக் ஜுவல்லரி, செயின்ஸ், நெக்லஸ், பேங்கிள்ஸ், ரிங்ஸ், இயரிங்ஸ். ஸோ இதுதான் இவங்களுடைய பேசிக். எல்லாம் கோல்டு கம்பெனி பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட்
இவங்க டோட்டலா ரீட்டைலிங்ல ஜஸ்ட் 80 அவுட்லெட்ஸ் தான் 80 தான் வச்சிருக்காங்க அவுட்லெட்ஸ். அதுவும் எங்க வச்சிருக்காங்கன்னா கர்நாடகால மட்டும் தான் வச்சிருக்காங்க. 80 அவுட்லெட்ஸ் இருக்கு. ஷுப் அப்படின்ட்டு யாராச்சும் கர்நாடகால இருந்து பார்க்கறதா இருந்தா தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஷுப் அப்படின்ற ஒரு பிராண்ட் இவங்களோடது தான் கிட்டத்தட்ட 80 அவுட்லெட்ஸ் தான் இருக்கு டோட்டலாவே. நீங்க வந்து இவ்ளோ பெரிய கம்பெனி உங்களுடைய மார்க்கெட் கேப்போ இல்ல 35% ஆஃப் கோல்ட் ரிஃபைனரிங்ல 80 ஜுவல்லரிஸ் எங்க இருக்கு? ஸோ 35% ஆஃப்னா பல டன். ஸோ பல டன் எங்க இருக்கு? ஜஸ்ட் 80 ஷோரூம் மட்டும் எங்க இருக்கு? ஸோ ரீட்டைல்ல இவங்க ரொம்ப லோவா இருக்காங்க. அதாவது 80 ஜுவல்லரி ஷோரூம்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஷுப் அப்படின்றது கீழ கோல்டன் ஜுவல்லரிஸ் அதாவது டைமண்ட்ஸ் சேல் பண்றாங்க, கோல்டு சேல் பண்றாங்க. இவங்களுடைய சப்சிடியரி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெல் சிங்கப்பூர் பிடி லிமிடெட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அண்ட் வால்காபி சுவிட்சர்லாந்துல ஒண்ணு இருக்கு. அண்ட் பாய் ஐ ரன் யுஏஇல இருக்கு. அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்கு. ஸோ இவங்களுடைய அக்வாசிஷன் வால்காம்பி அப்படின்னு ஒரு அக்வாசிஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கம்பெனி. அதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ் அதாவது கோல்டு ரிஃபைன் பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனி. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெலரனா சுவிட்சர்லாந்துல இருக்கு. கிட்டத்தட்ட 53 வருஷமா ரன் ஆயிட்டு இருந்த கம்பெனியை 2015ல $400 மில்லியன் கொடுத்து இவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்கு மூலியமா தான் இவங்களுடைய சேல்ஸ் அண்ட் இவங்களுடைய ரிஃபைனரிஸ் அதிகமாயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த கம்பெனில மட்டும் அந்த வால்காம்பியில சுவிட்சர்லாந்துல மட்டும் 2400 டன்ஸ் ஆஃப் கோல்டை வந்து ரிஃபைன் பண்றாங்க. அண்ட் உத்தரகாண்ட்ல இருக்கிற இன்னொரு ஹப்ல வந்து 400 டன்ஸ் ஆஃப் கோல்டை ரிஃபைன் பண்றாங்க. அண்ட் வேரியஸ் ஸ்டெப்ஸ் இருக்கு. பர் இயர் வந்து கிட்டத்தட்ட மேனுஃபேக்சரிங் மட்டும் 350 டன்ஸ் பண்றாங்க கோல்ட் ஜுவல்லரியா. ஸோ ரிஃபைன் பண்றது ஈஸி. அதை கோல்ட் ஜுவல்லரியா மாத்தி சேல் பண்றது தான் கஷ்டம். ஸோ கோல்ட் ஜுவல்லரியா 350 டன்ஸ் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்போர்ட் இது பண்ணிட்டு இருக்காங்க, கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பழைய கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 60+ கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அண்ட் கோல்டு பார்ஸா செஞ்சு புல்லியன் பேங்க்ஸ்க்கு அதாவது சென்ட்ரல் பேங்க்ஸ்க்கு சேல் பண்ணிட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ்ல கோல்டு ரிசர்வ்ஸ்ல வச்சிருப்பாங்க. அதாவது கோல்டு வந்து அவங்க பேங்க்ல ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஆர்பிஐ எப்படி நம்ம ஊருக்கு சென்ட்ரல் பேங்கோ, ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிலேயே ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். அவங்க கோல்டை வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்க சைனாவோ பேங்கிள்ஸாவோ வாங்கி வைக்க மாட்டாங்க. கோல்டு பார்ஸா தான் கோல்டு கட்டியா தான் வாங்கி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பல பேங்க்ஸ்க்கும் இவங்க சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரி கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கெமிஸ்ட்ரி செல்ஸ் அதாவது எனர்ஜி ஸ்டோரேஜ் லித்தியம் அயான் செல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு ஒரு இது பண்ணி வச்சிருக்காங்க, அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. 28 ஜூலை 2022 இந்த அக்ரிமெண்ட் போட்டப்பட்டிருக்கு. அண்ட் இவங்க வந்து ஜூலை 13 2022 ஒரு வாட்டி ஒரு செபிக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல வந்திருக்கு. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பிளான்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க 3 பில்லியன் அப்படின்ட்டு. ஸோ அதை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோமா மாட்டோமான்னு அது ஒரு தனி செப்பரேட், அது தனியாக நான் பேசுறேன். அண்ட் இது வந்து இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ இது வந்து ரூமர்ஸ் மாதிரி தான். ஸோ அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் தனி வீடியோவை பண்றேன். இப்போ பேசினா ரொம்ப லென்த்தாக போயிடும். நம்ம பிசினஸ் மாடல் பார்க்கலாம். ஸோ அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்டான விஷயம் இங்கே கிடையாது. அண்ட் இவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரீட்டைல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் காமர்ஸ் பிளாட்ஃபார்மும் லான்ச் பண்ணுவோம். இப்போ எப்படி டைட்டனுக்கு ஒரு ஷோ இது இருக்கு. ஸோ விஸ்த்ரான்னு நினைக்கிறேன். விஸ்த்ராவோன்ட்டு ஒரு ஆன்லைன்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி அமேசான், ஃபிளிப்கார்ட்ல சேல் பண்றாங்களோ அந்த மாதிரி இவங்க வந்து கோல்டை வந்து அதாவது எலக்ட்ரானிக்ஸ் டைப்ல சேல் பண்ண போறோம். அமேசான்ல விற்கிற மாதிரி நாங்க ஒரு வெப்சைட் போட்டு விற்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் பிரசாந்த் மேத்தா அப்படின்றவங்க வந்து ரிசைன் ஆயிருக்காங்க. எப்போனா 2022 டிசம்பர் 3 ரிசைன் ஆயிருக்காங்க. அதாவது மே 30 2023 சுரேஷ்குமார் சரோஜ்மா அப்படி கவுடா பெரிய பேர் சுரேஷ்குமார் சரோஜமா லிங்க கவுடா அப்படின்றவங்க வந்து மேனேஜிங் டைரக்டரா பதிவு வைத்திருக்காங்க. அண்ட் PV ரமணா ரெட்டி வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு MBS மிஸ்ஸஸ் BSD அண்ட் கோ அப்படின்ற கம்பெனிஸ் வந்து உள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்க. இவங்க 2013ல இவங்க மேல ஒரு கேஸ் ஃபைல் இருக்கு இந்த கம்பெனி மேல. அதாவது இல்லீகலா கோல்ட ஸ்மக்லிங் பண்றாங்க, வெளிநாட்டுல இருந்து டாக்ஸ் கட்டாம ஒரு சில கோல்டஸ் இம்போர்ட் பண்றாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய லேபர் ஒருத்தர் 900 கிராம்ஸ் ஆஃப் கோல்ட ஓன் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு கேஸ் ஆயிருக்கு. அண்ட் 2015லயும் ஒரு கேஸ் நடந்தது. அண்ட் இப்போ ரீசெண்டா வந்து 2023ல ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணல, அந்த ஆடிட்டர் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து இவ்வளோ டெட் இருக்கு, ஸோ இதை பண்ண போறாங்க, இவங்க தான் இது ஃபியூச்சர் விஷன் அப்படின்ட்டு செபிக் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அதை சப்மிட் பண்ணலன்னு இப்போ 2023ல ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. 2013 2015 அண்ட் பல இல்லீகலா வெளியே வராம பல நியூஸஸ் பல கேசஸ் இந்த கம்பெனி மேல இருக்கு. பிகாஸ் ஆஃப் கோல்டு. இந்த கோல்டு அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ரொம்ப பெக்கா இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினா கோல்டு பிரைசஸ் ஏறும் இறங்கும்.
ஸோ அதனால இவங்க மேல நிறைய கேசஸ் ஃபைல் ஆகிட்டே இருக்கும், பல கவர்மெண்ட்ஸ் இன்வால்வன்ஸும் இருக்கும். அதனால இவங்க நிறைய கேசஸ் இருக்கு. இந்த கம்பெனியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து டெட்டை ரிடியூஸ் பண்ணியிருக்கு, டெட் ஃப்ரீயா ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் குட் குவார்ட்டர் கொடுக்குறாங்க, நல்லா ப்ராஃபிட்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து லாஸ்ட் லோ ரிட்டர்ன்ஸ் ஆர்ஓசி, ஆர்ஓஏ எல்லாம் கம்மியா இருக்கு அப்படின்றாங்க. அதை நானும் ஒத்துக்கிறேன். இன்னொரு விஷயம் இந்த கம்பெனியை நான் டிஸ்அட்வான்டேஜா பாக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய சேல்ஸ் ரெவன்யூ மட்டும் 1 lakh plus crores, அதாவது 1 லட்சம் கோடிக்கு மேல இவங்களுடைய மார்க்கெட் கேப்பை விட 10 மடங்கு 11 மடங்கு சேல்ஸ் ரெவன்யூ இருக்கும். ஆனா பட் அவங்களுடைய லாஸ்ட் நெட் ப்ராஃபிட் கடைசியா இவங்க கிட்ட எவ்வளவு நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 கோடி, 100 கோடி, 150 கோடி. ஸோ எவ்வளவுதான் நிற்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோல்டை வாங்குறது, இப்போ ஒரு கோல்டு குவாரி ரன் பண்றது சும்மா விஷயம் கிடையாது. இப்போ இந்த யானையை வாங்கிட்டு சோள பொறி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, யானையை வாங்குறது ஈஸி, வாங்குறது ஈஸி. ஸோ அதுக்கு சாப்பாடு போட்டு மெயின்டைன் பண்றது கஷ்டம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரிதான் இந்த கோல்டு மைன்ஸை வாங்குறது ஈஸியா இருக்கலாம், ஒரு 100 கோடி 200 கோடி கொடுத்து வாங்கிடலாம். பட் அதுல இருந்து ரெஃபைன் பண்ணி அதை ஜுவல்லரியா மாத்தி எடுத்துட்டு போயிட்டு சேல் பண்றதுக்குள்ள பல கேசஸ் இருக்கும், பல லேபர் சார்ஜஸ் இருக்கும், ஸோ பல டாக்ஸஸ் இருக்கும். கடைசியில் அவங்க கிட்ட ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு வரும்போது மார்ஜின்ஸே இருக்காது, அவங்க கிட்ட ப்ராஃபிட்ஸே இருக்காது. ஜஸ்ட் ஏதோ பிசினஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு 100 கோடி 200 கோடி ப்ராஃபிட்ல தான் இருக்கும். ஸோ பெரிய ப்ராஃபிட்ஸ் ஒன்றும் இருக்காது. அண்ட் இவங்களுடைய அப்போசிஷன்ஸ் யார் இருப்போ கம்பேரிஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டன் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, அண்ட் செகண்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸ், தேர்ட் இவங்க தான் ராஜேஷ் எக்ஸ்போர்ட். பட் என்னை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த ஸ்டாக் பி கம்மியா இருக்கலாம், ஆர்ஓசி கம்மியா இருக்கலாம், ஆர்ஓஏ எல்லாம் இப்போ வந்து டீசெண்டா இருக்கு, இதுக்கு மேல டெவலப் ஆயிடும். இவங்க தானே பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் இன் இந்தியா அண்ட் வேர்ல்டு வைட் 35% ரெஃபைன் பண்றாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு பேக்கப் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. இவங்களுடைய மார்ஜினும் ரொம்ப கம்மி. பட் டைட்டனுக்கு அப்படி கிடையாது. பேக்கப்க்கு டாடா கம்பெனிஸ், பல கம்பெனிஸ் இருக்கு, அண்ட் இவங்களுடைய மார்ஜினும் அதிகம். ஸோ மார்ஜின் எப்படின்னா, அவங்க வந்து ரெஃபைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஜுவல்லரி பண்ணிலாம் சேல் பண்ணல. டைட்டன் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கம்பெனி கிட்ட இருந்து ஹோல்சேல்ல கோல்டை வாங்கி இவங்க சைனா ஜுவல்லரியா மாத்தி வித்துறாங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து டைரக்ட் ரீட்டைல் கஸ்டமர்ஸ் அதிகம். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஹோல்சேல் பிசினஸ் வாங்காதீங்க, எப்பவுமே ரீட்டைல்ல வாங்குங்க. ஏன்னா ரீட்டைல்ல வாங்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ டைட்டன் ஷோரூம் எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ டைட்டன் என்ன பண்ணுது, அவங்க எவ்வளவு காசு வச்சு விற்கிறாங்க, கோல்டுக்கு மேல எக்ஸ்ட்ராவா காசு வச்சு வைப்பாங்க, செய்கூலி சேதாரம் எக்ஸ்ட்ரா வச்சு வைப்பாங்க, அந்த பிராண்ட் பேரு எக்ஸ்ட்ராவா வச்சு வைப்பாங்க. டைட்டன் ஷோரூம்ல போய் கோல்டு வாங்குறவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பிரைசஸ் வெளி மார்க்கெட் கம்பேர் பண்றப்போ இங்க அதிகமா இருக்கும். பட் அங்களுடைய குவாலிட்டி கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரீட்டைல் பிசினஸ் பத்தி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பட் இவங்க வந்து மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் பண்றாங்க அண்ட் பிசினஸ் டு பிசினஸ் பண்றாங்க. ரீட்டைல் வந்து ரொம்ப கம்மி, அதுவும் இந்தியாவுக்குள்ள இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஜஸ்ட் 80 அவுட்லெட்ஸ் தான் வச்சிட்டு இருக்காங்க, 80 ஷோரூம்ஸ் தான். ஸோ அந்த 80 ஷோரூம்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. வெறும் 80 ஷோரூம் வச்சுக்கிட்டு 1 லட்சம் கோடி அப்படின்றது பெரிய விஷயம் தான். பட் அவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க அண்ட் மார்க்கெட் வந்து பேங்க்ஸுக்கு சேல் பண்றாங்க, கமர்ஷியல் பேங்க்ஸ், சென்ட்ரல் பேங்க்ஸுக்கு சேல் பண்றதுனால இவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப வெளிச்சத்துக்கு வராது. ஸோ டைட்டன்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சு, இப்போ ஒரு டைட்டன் ஷோரூம்ல கொள்ளையடிச்சிட்டு போறாங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ அங்க என்ன இருக்கு என்ன நடக்கல அப்படின்னு ரீட்டைல்ல பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா புரியும். ஸோ இந்த கம்பெனியை இந்த பிரைஸுக்கு வாங்குவானா வாங்க மாட்டானான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். நான் எப்பவுமே சேல்ஸ் ரெவன்யூ பத்தி பேச மாட்டேன் மோஸ்ட்லி, பட் இந்த பேசலாம். சேல்ஸ் ரெவன்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 செப்டம்பர் படி 3 இயர்ஸ் பேக் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,02,000 கோடி வந்து சேல்ஸ் ரெவன்யூ. பட் செப்டம்பர் 2023 வந்து 38,000 crores, அதாவது பாதிக்கு பாதி டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேல்ஸ் ரெவன்யூ 1,02,000 crores இருக்கும்போதே நெட் ப்ராஃபிட் வந்து 173 crores தான். பட் இப்போ இந்த 2023ல சேல்ஸ் க்ரோத் வந்து 38,666 crores சேல்ஸ் ரெவன்யூ. பட் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வெறும் 45 கோடி தான். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு தெரியும் இதுல வந்து மார்ஜின் ரொம்ப கம்மி அப்படின்ட்டு. இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 38,016 crores, கிட்டத்தட்ட ஒரு 45 கோடி தான் மார்ஜினே இருக்கு. ஸோ அதனால இந்த கம்பெனி இந்த பிரைஸுக்கு வாங்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ மார்ஜினும் கம்மி, நிறைய கேசஸ் இருக்கு. அதாவது நிறைய இந்த 2013, 2015, 2023 ரீசன்ட் கேசஸ், நிறைய லீகல் இல்லீகல் ப்ராப்ளம்ஸும் நிறைய இருக்கு. இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும் போதும் இந்த கம்பெனி ஆர்ஓசியும் கம்மி, ஆர்ஓஏவும் கம்மி, அதாவது ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் கம்மி, அண்ட் நிறைய மார்ஜினும் கிடையாது. அண்ட் இவங்களுடைய பர்ஸும் இவங்களை விட ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நான் இந்த ப்ரைஸ்க்கு இதை வாங்குறதை விட்டுட்டு கல்யாண் ஜுவல்லர்ஸோ இல்லை டைட்டனோ ரேட் கம்மியாகிறப்போ அதை போய் வாங்கிக்கலாம். அண்ட் தென் இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர்ஸ் வந்து 54%, எஃப்ஐஸ் வந்து 15%, அண்ட் டிஐஸ் வந்து 11%, பப்ளிக் வந்து 19%. அண்ட் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,52,938. இதில் வந்து ட்ரேட் பண்ணுறது தான் அதிகம். இந்த கம்பெனியை வச்சு நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த கிராஃபை பார்த்தாலே தெரியும், நிறைய வாலட்டைல் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டரா நீங்க இல்லை ஒரு 30+ இருக்கும்போது ஏஜ்ல இருக்கும்போது இந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு பயம் வரும்.
சும்மா வாலட்டைல் ஆயிட்டே இருக்கும். ஷேர் பிரைஸஸ் ஏறும், இறங்கும், ஏறும், இறங்கும். ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கிறத விட்டுட்டு சிம்பிளா இது நம்மளுக்கு தெரிஞ்ச மாரி ஒரு நல்ல கம்பெனில பார்த்து இன்வெஸ்ட் பண்றது பெட்டர். நான் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அது ஏன்றதும் சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.